ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காலையில் எழுந்திரிச்சு நம்ம அவசர அவசரமாக சமைக்கும் போது முக்கியமான இதெல்லாம் நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தேவையான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம கடையிலேருந்து மல்லியெல்லாம் வாங்கி வச்சு வந்திருப்போம். காலையில் சமைக்கும்போது அதை நம்ம கட் பண்ணி கழுவி போடுறதுக்குள்ளே நமக்கு அதுவே டென்ஷன் ஆகிடும். நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு போனால் நமக்கும் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதனால் மல்லி இலை வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. நிறைய இலையை விட புல்லும் நிறையா இருக்கும், ஒன்று ஒன்று அழுகுனதும் இருக்கும் பாருங்கள். அதை நல்லா செக் பண்ணி எடுத்துக்கணும். செக் பண்ணி எடுத்து வெளியே போட்டுருங்க. எப்போவுமே புல் 2 சேர்த்து வச்சு தாங்க கட்டி வச்சுருப்பாங்க. எப்படியோ 1 2 கட்டும்போது அவங்களுக்கு புல் சேர்ந்து வந்துடும். நான் வந்து யாரையும் குறைன்னு சொல்லலை, சொல்கிறேன். நார்மலாகவே மல்லி இலையில் புல் 2 அந்த மாதிரி சேர்ந்துருக்கும். அதை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி நல்லா உலர விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா வடியட்டும். கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டாலே தண்ணி நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடுவோம். சின்ன சின்னதாக நம்ம எப்படி நம்ம கிள்ளி போடுவோமோ சாம்பாருக்கு, ரசத்துக்கு, குழம்புக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் கிள்ளி எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து நம்ம இதை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா காலையில் சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து நம்ம கழுவணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து நம்ம சமையலில் தூவி விட்டுறலாம். ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸு. இது அப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு 1 வாரம் இருக்கும், ஒன்றும் ஆகாது. நம்ம அழுகுனதெல்லாம் எடுத்துடுறோமா, அந்த தண்ணியை நீங்கள் நல்லா வடிய விட்டு வச்சிங்கனாலே போதும். அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில். நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்துக்குனாலும் சரி, குழம்புக்குனாலும் சரி, அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கழுவணும், கட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதை ஒரு மூடி போட்டுடலாம். நான் வந்து இதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவில் தான் போட்டு வைக்கிறேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போன டப்பா தான் இது. அதில் போட்டு மூடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துருவோமா? கருவேப்பிலையும் அப்படி தாங்க. நல்லா கிள்ளிக்கிங்க. இப்படி நல்லா கிள்ளிட்டு நல்லா கழுவிக்கணும். இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி நல்லா தண்ணி வடிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உருவி போடுங்க. நல்லா உருவி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா உதடி விட்டுக்கோங்க. தண்ணி இருந்தால் கொஞ்சம் அழுகு போகிறக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் தண்ணியை மட்டும் நல்லா தொடச்சி இல்லாட்டி ஒரு ஈர துணியில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா உருவி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டப்பாவை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து தாளிக்கும் போது நீங்கள் கழுவணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எடுத்து கருவேப்பிலையை எடுத்து நம்ம கழுவி போடுறதுக்கு அதில் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காலையில் சமைக்கும்போது செம ஈஸியாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம காஞ்ச மிளகாலாம் நம்ம எல்லாத்துக்குமே தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்ம காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து அந்த விதையெல்லாம் இருக்கும். அந்த விதையெல்லாம் வந்து டக்குன்னு குழந்தைங்கள்லாம் கடிச்சிட்டோம்னா காரம்னு சொல்லி அழுவாங்க. அதனால் நம்ம அந்த விதையை வந்து காலையிலேயே கட் பண்ணிவிட்டு தட்டி போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் பின்பற்றுங்க. சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி காம்பை எல்லா காஞ்ச மிளகாயும் நீங்கள் காம்பை கிள்ளி எடுத்துக்கோங்க. எல்லா மிளகாயும் கிள்ளி எடுத்துக்கோங்க. கிள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிடலாம். ஒரு சிசரை ஒரு கையை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. காம்பெல்லாம் கிள்ளிட்டேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் இருக்க விதை எல்லாமே விழுந்துடும். நான் சிசரை வச்சே கட் பண்ணுறேன். நீங்கள் கையை வச்சு கிள்ளினா கூட கிள்ளிக்கலாம். காஞ்ச மிளகா தானே, நம்ம அதுக்கப்புறம் கையை கழுவிக்கலாம். இந்த வேலையை வந்து நம்ம காலையில் அவசரமாக செய்யும்போது நமக்கு அது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த விதையெல்லாம் குழம்புல விழுந்துடும். அதுவே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இது தனியாக அது தனியாக எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தாளிக்கும் போது காலையில் செம ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம மிளகா தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் அரைப்போம் பார்த்திங்களா, அப்போ அது கூட போட்டு அரைச்சிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாமல். ஈஸியாக இருக்கும்.
நம்ம காஞ்ச மிளகா எடுத்து கிள்ளி போடணும்னா அப்போ வந்து அதுலேயே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இது வந்து டைம் சேவ் பண்ணலாம். இப்படி நீங்கள் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க வந்து அந்த விதை சாப்பிட்டுட்டு காரம் அடிக்குது அப்படின்னு அழுகிற வேலையே இருக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நம்ம வந்து காலையில் என்ன சமைக்கிறதுன்னு நைட்டே முடிவு பண்ணியிருப்போம். நான் வந்து நாளைக்கு சாம்பார் வைக்க போகிறேன். அதனால் பருப்பு எடுத்து இதை வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே தூக்கி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவோம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி நம்ம வந்து மறுபடி ஊற வைக்க டைம் ஆகும். இதை நீங்கள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி முதல்ல அதை முடிவு பண்ணிவிட்டு இந்த வேலை பார்த்திங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். நான் சாம்பார் வைக்கிறனால பருப்பு ஊற வச்சுட்டேன். காய் அதேமாரி நம்ம என்ன காய் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது நைட்டே வந்து முடிவு பண்ணிடணும். இந்த காய் தான் சமைக்க போகிறோன்னா நைட்டே வந்து ஒவ்வொரு காய்கெல்லாம் வந்து நைட்டே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டால் கூட தாங்கும். அப்படி தாங்காத காயெல்லாம் காலையில் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூண்டெல்லாம் கூட நீங்கள் நைட்டே உரித்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 4 நாளுக்கு தேவையான பூண்டு கூட நீங்கள் உரித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சமைக்கும்போது டக்குன்னு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அது ஒரு 4 நாளைக்கெலாம் தாங்கும், ஒன்றும் ஆகாது. நம்ம உரித்து வச்சா வேஸ்ட்டாக போகுமோன்னு நினைக்காதீங்க. ஒரு 4 நாளைக்கெலாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஸ்டோர் தாங்கும். பூண்டெல்லாம் நம்ம காலையில் எந்திரிச்சு உரிக்கிறப்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எல்லாருக்குமே. வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த பூண்டு உரிக்கிறதுலேயே நமக்கு அதில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வேஸ்ட்டாக போகும். இது நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பூண்டு உரிக்கிறதுலேயே நமக்கு அதில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வேஸ்ட்டாக போகும். இது நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும். அவசரமாக கிளம்புறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காயும் சரி நான் வந்து நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாங்கிறதுக்காக வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எல்லாமே எடுத்து நம்ம முன்னாடியே வச்சுட்டேன் கிச்சன் மேடையிலே. காலையில் எழுந்திரிச்சி இதை எடுக்கிற வேலையும் நமக்கு மிச்சமாகுங்கிறக்காக. அதனால் நான் இந்த வேலையை நைட்டே பார்த்து வச்சுட்டேன். நம்ம காலையில் என்ன சமைக்கிறோமோ அதை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி நம்ம வந்து காலையில் எடுத்து அரிசி அளந்து போட்டுட்டு அதுவே நமக்கு கொஞ்சம் டைம் அதில் வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் நைட்டே நம்ம காலையில் இவ்வளோ அரிசி தான் சமைக்க போகிறோன்னு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அளந்து போட்டுருங்க. எவ்வளோ போடணுமோ உங்கள் ஃபேமிலிக்கு எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுற மாதிரி அளந்து வச்சுருங்க. அளந்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க கிச்சன் மேடையிலேயே. அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி அரிசி எடுத்து அளந்து போடுற வேலை மிச்சமாகும். காலையில் எடுத்து நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சாலே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு சமைக்கலாம், ஈஸியாக இருக்கும். பருப்புனா நம்ம ஊற வைக்கலாம். இப்போ அரிசிங்கெல்லாம் ரொம்ப நேரம் ஊறுற மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஊற வைக்கல. காலையில் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அதேமாதிரி நம்ம டீ போடுவோம். டீ போடுறப்ப வந்து எல்லாருக்கும் அதை ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அப்புறம் வந்து அதை சொருகி அது போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஈஸியாக உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, நல்லா தோல் சீவிக்குங்க. தோலை நல்லா சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு 4 நாள் வரும். டீ போட 4 நாள் வர்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4 நாள் இல்லாட்டா 5 நாள் டீ போடுற அளவுக்கு எடுத்து அரைச்சி வைங்க. நம்ம டெய்லி கல் எடுத்து இஞ்சி தட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. அதான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சு. இனி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து ரொம்ப அரைக்க விடப்படாதீங்க. அப்படி ரிவேர்ஸில் 1 செகண்ட் விட்டிங்கன்னா போதும், அரைஞ்சிரும் நல்லா. 1, 2 அரைகிற மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு அரைஞ்சி வரும் பாருங்கள். நிறைய அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக விட்டிங்கன்னா ரொம்ப அரைஞ்சிரும். அப்படி அரைச்சிடாங்க பாருங்கள். எப்படி இந்த மாதிரி இருக்கணும், குறன்னு. இப்படி இருந்தால் நீங்கள் இதை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இஞ்சி வந்து டெய்லி தட்டுற வேலையே கிடையாது. இஞ்சி தட்டினா அந்த கல்லை கழுவுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் நமக்கு 2 பாத்திரம் எக்ஸ்ட்ரா சேர்ற மாதிரி இருக்கும். இது நம்ம 5 நாளைக்கு ஒருக்கா கம்பல்சரி. ரொம்ப நாள் வச்சிங்கன்னா தாங்காது. 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. டீ போடும்போது எடுத்து இதில் 1 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டீ போடுற வேலையும் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இந்த இஞ்சி இல்லாமல் குடிக்க மாட்டாங்க.
அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். காலையில் நம்ம சமைக்கிறதுக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டோம்னா அதை ஊறுறதுக்கே நமக்கு டைம் ஆகும். அதனால் இது ஒரு 2 நாள் 3 நாள் செய்கிற அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் நான். இது எனக்கு 3 நாளைக்கு வரும். இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுவோம். லைட்டாக டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நார்மலாக நிறைய ஊற்ற வேண்டாம். அந்த புளி முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. அப்படியே நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே அந்த புளி ஊறி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதை நம்ம கணக்கு பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்தோ எதை எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா புளி தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். புளியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. டெய்லி நம்ம ஊற வச்சு கரைக்கிறனால அதில் நிறைய ஊற வச்சா கூட நமக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். தூக்கி தூர போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. 4 நாள் இதை யூஸ் பண்ணலாம். 1 வாரம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாரோ, மீன் குழம்போ, ரசமோ எதுக்குனாலும் நீங்கள் இந்த புளியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றேன். பாய். சப்போர்ட் மீ. See you.